அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு திருவடி சரவணனின் இனிய வணக்கம். நம்ம போடுற கணக்கு ஒன்று இருக்கு, ஆண்டவன் போடுற கணக்கு ஒன்று இருக்கு. ஸோ பரமேஸ்வரன் என்ன பண்றாரா, ஒரு உயிருக்கு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு இன்னம்பூருங்கிற ஸ்தலம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திரு இன்னம்பூருங்கிற ஸ்தலத்தில் ஒரு தேவாரம் பாடியிருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, அழுது மலர் தூவி துதித்து காமுற்று அரற்றுவார் நமக்கும் பெருங்கணக்கும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பவருக்கு கீழ்கணக்கும் எழுதுவான் இன்னம்பூர் ஏசனே அப்படிங்கிறார். திரு இன்னம்பூர்ல இருக்க அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றாரா, அந்த இறைவனை தொழுது மலர்களை தூவி அவரை தினமும் வழிபட்டு அவரை பத்தியே யோசிச்சுட்டு அவர் மேல ஆசைப்பட்டு காமுற்று அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு கணக்கு, மேல் கணக்குன்னு ஒன்று எழுதுறாரு. ஸோ நம்மளே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புறக்கணித்து பொழுதுபோக்கி மற்ற உலக வாழ்க்கையிலே புறக்கணிச்சு அவரை பத்தியே யோசிக்காம பரமேஸ்வரனை இறைவனை பத்தியே சிந்தனை இல்லாம அன்றாட வாழ்க்கையில மூழ்கி கிடக்கிறவங்களுக்கு கீழ்கணக்குன்னு ஒரு எழுதுறாரு. மேல் கணக்கு எழுதுறவங்களை பத்தி அவர் யோசிக்கிறார், சுவாமி யோசிக்கிறாரா? ஸோ அவரை புறக்கணிக்கிறவங்களை கீழ்கணக்க அவங்க தலைவிதிப்படி அப்படியே விட்டுறாரு. ஸோ நம்ம எல்லாருமே இறைவன் தினமும் எழுதுற கணக்குல மேல் கணக்குல நம்ம இருக்கணும்னா இறைவனுக்காக இந்த 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி அந்த இறை வழிபாடு செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் திருவடி சரவணனின் நன்றி.